உங்களது உழைப்பையும் உபயத்தையும் கொடுத்து எழில்மிகு இந்த தேவாலயத்தை கட்டி இறைவனுக்கு பெருமை சேர்த்து அவர் பெயர் விளங்கும்படியாக மகிழ்வுடனும் ஒருவித பெருமையுடனும் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தில் பலமுறை பார்த்த இந்த ஆலயத்தை இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை சற்று மேலும் அருகாமையிலும் பார்ப்போம். இந்த ஆலயத்தை உற்று பாருங்கள். சற்று அன்றைக்கு கடவுளுக்கு காணிக்கையாக ஆபேல் தான் வைத்திருந்த ஆடுகளிலே கொழுத்த ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தினான். இந்த கிருஷ்ணகிரி பகுதியிலே என் பங்கிலே இருக்கிற பழைய ஆலயம் புதுப்பிக்கப்படவிருக்கிறது. இதற்கு உங்களது ஜெப உதவி தேவை, உடனிருப்பு தேவை, நல்ல யோசனைகள் தேவை, உங்களது பொருளாதாரம் பண உதவி தேவை என்று பங்கு தந்தையர்கள் உங்களை அணுகிய பொழுது கடவுளுக்கு இல்லாததா, ஆண்டவனுக்கு இல்லாததா? எங்களால் முடிந்ததை நிச்சயம் தருவோம், அதற்கு மேலும் நாங்கள் தருவோம் என ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உங்களது உழைப்பின் பயனாம், கடின உழைப்பின் பயனாகிய காசு பணம் கொடுத்தீர்கள், நல்ல யோசனை தந்தீர்கள், உடனிருந்து உதவி செய்தீர்கள். செய்யப்போவது என்ன, செய்து கொண்டிருப்பது என்ன என்று புரியவில்லை என்றாலும் கடவுளின் காரியம் நல்லது நடக்கிறது, சாமி கோவில் என்று பெரும் மனதோடு ஒத்துழைத்தீர்கள். எழில்மிகு தேவாலயத்தில் என்று நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆலயத்தை பற்றி, இம்மாதிரியான கடவுளுக்கு கட்டப்படுகிற பல்வேறு ஆலயங்களை பற்றி இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. எபிரேய மக்களுக்கு பெரிதும் தங்களது இனத்தின், குலத்தின், தங்களது வாழ்வின் அடையாளமாக இருந்தது ஜெருசலேம் தேவாலயம். யூத மக்களுக்கு எருசலேம் தேவாலயம் தான் எல்லாம். தங்களது சமூக பொருளாதார வாழ்வும் கலாச்சார வாழ்வும் மதம் சார்ந்த தங்களது வாழ்வும் பின்னிப்பணைந்து ஒன்றாய் போய் இந்த உலகத்திற்கு தங்களை அடையாளப்படுத்தும் மாபெரும் சின்னமாக எருசலேம் தேவாலயம் இருந்தது. ஆனால் 721 587 இந்த இஸ்ராயேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் அகதிகளாக இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். அப்பொழுது வந்த படையினர் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி விடுகிறார்கள். தாங்கள் பெரிதாக நினைத்த ஜெருசலேம் தேவாலயம் இன்றைக்கு இருக்கும் இடமில்லாமல் போய்விட்டதே என்று அழுந்து நொந்து போகிறார்கள். பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஆண்டவனின் ஆலயத்தில் கின்னாரம் விசைத்து குழல் ஊதி ஆண்டவருக்கு புகழ் பாடினோமே, இன்று நாம் இறைவனை எங்கு சென்று புகழப் போகிறோம் என்று சொல்லி மன வருத்தத்தில் இருந்தார்கள். ஆனால் அப்பொழுதுதான் எசேக்கியேல் இறைவாக்கினர் அவர்களுக்கு நம்பிக்கை தரும் செய்தியாக, ஆலயத்தில் நீங்கள் நம்புகிற ஆண்டவர் இருப்பதாக நினைத்தீர்களே, உண்மைதான். அந்த ஆண்டவருக்கு ஆலயம் இடிந்து போனாலும் ஆண்டவர் அங்கே இல்லாமல் போகவில்லை. அந்த ஆண்டவர் உங்களோடு கூடவே வந்திருக்கிறார். அந்நிய பூமியாயிருக்கிற பாபிலோனிலேயே அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்த எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்தின் முதல் 2-3 பகுதிகளிலே வாசித்தீர்கள் என்றால் தெரியும். ஆண்டவர் நெருப்பு சூழ்ந்த பல சக்கரங்களை கொண்ட, பல முகங்களை கொண்ட பெரிய ஒரு ரதத்திலே ஜெருசலேம் பகுதியில் இருந்து பாபிலோனியாவினுடைய அராபா நாட்டு ஆற்றுப்பகுதியிலே சென்று அங்கே குடியிறங்குவதாக எசேக்கியேல் இறைவாக்கினர் தருகிறார். கடவுளுக்காக இஸ்ராயேல் மக்கள், யூத மக்கள் கட்டி வைத்திருந்த தேவாலயம் இல்லாமல் போன பொழுதும் கூட ஆண்டவன் இல்லாமல் போகவில்லை. அந்த ஆண்டவன் இஸ்ராயேல் மக்களோடே யூத மக்களோடே ஒன்று சேர்ந்து அங்கே பாபிலோனிலே குடியேறுகிறார். அங்கிருந்து பாரசீக நாட்டு மன்னனான சைரஸ் என்கிற ஒரு அரசனுடைய அனுமதியின் பேரிலே விடுதலை பெற்று மீண்டும் ஜெருசலேமுக்கு வருகிறார்கள். வந்து அங்கேதான் ஆலயம் கட்டுகிறார்கள்.
அப்பொழுதுதான் எஸ்ரா போன்ற பெரிய பெரிய குருக்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயம் இப்படி இடிந்து கிடக்க நமது வீட்டில் மேல் அக்கறை கொண்டிருந்தால் என்ன, வாருங்கள் ஆண்டவனுக்கு ஆலயம் கட்டுவோம் என்று அவர்களை எழுப்பி விட்டு காணிக்கைகளை சேகரித்து மீண்டும் சிறப்பான பொழிவுமிகு ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்பப்படவிருக்கிற ஆலயம் எப்படி இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்வதுதான் முதல் வாசகம். பாபிலோனில் இருந்த இஸ்ராயேல் மக்களுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஆலயம் இல்லை என்று அழுது நொந்து போக வேண்டாம், ஆண்டவருக்கான ஆலயத்தை மீண்டும் நாம் கட்டி எழுப்பும் நல்ல நேரமும் இடமும் வாய்ப்பும் வரும். ஆண்டவர் நம்மை அந்நிய நாட்டிலே அகதிகளாக விடமாட்டார், நம்மை மீண்டும் இங்கிருந்து விடுதலையாக்கி மீட்டு எடுத்து நமது ஜெருசலேம் நகர் தேவாலயத்திற்கு நம்மை இட்டு செல்வார் என்கிற நம்பிக்கையின் செய்தியை தருவதாக எசேக்கியேல் இறைவாக்கினர் 34ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரை எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்திலே வாசித்து பாருங்கள், வாய்ப்பு நேரமும் இருக்கிற பொழுது. பாபிலோனில் இருக்கிற இஸ்ராயேல் மக்களுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் நம்பிக்கையின் செய்தியை தருகிறார். அரசர் இல்லாமல் போய்விட்டார், ஆலயம் இல்லாமல் போய்விட்டது, நாடு இல்லாமல் போய்விட்டது, தங்களது அடையாளங்கள் அத்தனையும் இல்லாமல் இடம்பெயர்ந்து அந்நிய நாட்டிற்கு வந்து விட்டீர்கள், கவலை வேண்டாம், அத்தனையும் நமக்காய் மீண்டும் செய்து தரப்போகிற ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவன் பிரசன்னத்தின் அடையாளமாய் இருக்கிற அந்த ஆலயம் நமக்கு மீண்டும் புத்துயிர் தருகிற பெருமையின் அடையாளமாக நாம் கட்டி எழுப்ப போகிறோம். ஆண்டவர் நம்மோடு வரப்போகிறார், அவரே நம்மோடு மீண்டும் குடிகொள்ளப் போகிறார் என்கிற நற்செய்தியை நம்பிக்கையின் செய்தியாக தருவதுதான் முதல் வாசகம். அந்த நம்பிக்கையின் செய்தியிலே சொல்லுகிற பொழுது மிக தெளிவான அதிசயமான காரியங்களை எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார். கோவிலின் கிழக்கு புறத்தில் வாயிலிலே நான் சென்று நின்றேன், ஆலய முகப்பிலிருந்து அருமையான உயிரளிக்கிற ஊற்றின் நீர் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அது தெற்கு வாசலின் வழியாக வந்து தெற்கு புறத்திலிருந்து புறப்பட்டு கிழக்கு வாயில் வழியாக ஆலயத்தின் முகப்பின் அடிவாரத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. அடையாளம், உயிரளிக்கிற ஊற்று என்கிற நன்மையின் நற்செய்தி என்கிற கடவுளின் பிரசன்னத்தை உணரக்கூடிய இறை ஆசீர்வாதம் ஆலயத்திலிருந்து நமக்கு தினம் தினம் வருகிறது, ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி வருகிற அந்த தண்ணீர் இரண்டு விதத்தில் சொல்லுகிறார். இந்த நீர் பாயும் இடமெங்கும் நன்மையே நடக்கும். எவ்வளவு என்றால் இந்த நீர் அராபா என்கிற கடலோடு கலக்கப் போகிறது. அந்த கடலில் கலக்கிற பொழுது இந்த சிறிய நீராய் ஆறாய் இருந்தாலும் பெரும் கடல் இருக்கிற அத்தனை உப்பும் மாறி போகி உப்பற்ற நல்ல சுவையுள்ள நீராக மாறும். தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நீர் உப்பு கலந்த நீரை நல்ல நீராக மாற்றும். நினைத்து பாருங்கள், எத்தனை ஆறுகள் சென்று கடலில் கலந்தாலும் அத்தனை ஆற்று நீரையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் உப்பாக்கி வைப்பதுதான் கடலின் பண்பு. ஆனால் அத்தனை பெரிய அவ்வளவு பெரிய கடலையும் உப்புத்தன்மை நீக்கி சுவையூட்டி நன்மை தருகிற குடிநீராக மாற்றக்கூடியதாய் தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நீர் இருக்கும் என்று சொல்லி ஆலயத்திலிருந்து வரும் அத்தனையும் நன்மையாகவும் நல்லதாகவும் தான் இருக்கும். நல்லதையே கொண்டு வரும். நீர் மட்டுமல்ல, நீர் போகிற வழியும் வாய்க்காலும் நன்மைகளாக இருக்கும். என்ன, இருபுறமும் கனிதரும் மரம், மாதந்தோறும் கனிதரும், அதன் இலைகள் மருந்தாக பயன்படும். எசேக்கியேல் இறைவாக்கினர் தனது மக்களுக்கு நம்பிக்கை தருகிறார். பாபிலோனியல் அந்நிய நாட்டில் அடிமைகளாக தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது, அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையின் நற்செய்தியை தருவதுதான் இந்த தேவாலயம். கோபுர வாயில், கோபுரம் எதை சொல்லுகிறது? கோவில் கோபுரம். இங்கே இறை பிரசன்னம் இருக்கிறது. இது ஆண்டவனை நோக்கிய நமது எண்ணங்களும் செயல்பாடுகளும் பார்வைகளும் பெரிதாக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த ஊரில் இருக்கிற அத்தனை கோபுரத்திற்கு மேலாக ஆண்டவனின் கோபுரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். கோபுர வாயில் கொண்ட கோவில் கடவுளின் இறை பிரசன்னத்தின், கடவுளின் உடனிருப்பை உணர்த்தும் அடையாளமாக இருக்கிறது.
இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நீர் போகும் இடமெங்கும் நன்மை, சென்று சேருவிடத்தில் நன்மை. ஆதலால் அந்த நீரை தேடி வருகிற நீங்களும் நானும் நன்மையை பெற்றுக் கொள்வோம் என்று இறைவன் இன்று நம்மை அழைக்கிறார். ஆலயம் தேடி வருகிற அத்தனை பேரும் ஆண்டவனின் நன்மையை மட்டுமே பெற முடியும். கடவுளிடமிருந்து வருவதெல்லாம் நன்மை மட்டும்தான். ஆதலால் இந்த இறை நன்மைக்குள் நம்மை இறைவன் அழைக்கிறார். கோயில் என்பதே, கோ என்றால் அரசன், இல்லம் என்றால் அரச இல்லம். அரசனுடைய வீடு, இந்த உலகுக்கே அரசனாயிருக்கிற ஆண்டவனுக்கான கோவில், இறை அரசனின் இடம், இறை இல்லம். அதனால் தான் கோபுரம், இறைவன் இருக்கிற அந்த புறத்திலே அரசபுரம் உயர்ந்ததாய் எல்லோருக்கும் தெரியக்கூடியதாய் கோபுரம் கொண்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சின்னப்பர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த ஆலயம் மட்டுமல்ல கடவுளின் ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். அன்பார்ந்தவர்களே, நீங்களே அந்த ஆலயம். ஆலயத்தின் பெருமையை பேசிய முதல் வாசகம், ஆலயத்திற்குள் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்தோடு ஒன்றுபடுத்தி நீங்களும் இந்த ஆலயமும் ஒன்று, நீங்களே அந்த ஆலயம் என்று நம்மை பெருமைப்படுத்துகிறது. ஆனால் பெரிய எச்சரிக்கை ஒன்றை முன்வைக்கிறது. ஆண்டவனின் ஆலயமாயிருக்கிற அடுத்த மனிதருக்கு தீங்கு உன்னால் என்னால் வரும் என்றால் அந்தோ பரிதாபம். ஆண்டவனின் ஆலயத்தை இடிப்பவனை ஆண்டவர் இடித்து தள்ளுவார். எச்சரிக்கை என்ன? என்னோடு இருக்கிற பிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய ஆலயம். இந்த உலகில் உறவுகளை மலரச் செய்யும் பரிசுத்த பீடம்தான் தேவாலயம். உறவுகளை உற்பத்தி செய்கிற பரிசுத்த பீடத்தில் தான் ஞானஸ்தானம் என்கிற மேடை இருக்கிறது. அங்குதான் இறைவார்த்தை அறிவிக்கிற இறைவார்த்தை மேடை இருக்கிறது. அங்குதான் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற பலிமேடை பலிப்பீடம் இருக்கிறது. பலிப்பீடம், வாசகை, இறைவார்த்தை பீடம், ஞானஸ்தான பீடம் என்று ஞானஸ்தானத்தில் கடவுளின் பிள்ளை என்கிற உறவை பெற்றுக் கொள்ளுகிறோம். கடவுளை விட்டு பிரிந்து போய் பாவம் செய்து தடுமாறி நின்றாலும் பலிப்பீடத்தில் ஆண்டவரோடு மீண்டும் நாம் ஒப்புரவாகி கொள்ளுகிறோம். அத்தோடு ஆலயத்திலே இந்த ஒப்புரவை உணர்த்தும் பாவ சங்கீர்த்தன பீடம் இருக்கிறது. கோவில் என்றால் வெறும் இந்த வெளியுறவு பெரிய பிரம்மாண்டமான இந்த கட்டடம் மட்டுமல்ல, மிக முக்கியமானது ஞானஸ்தான பீடம், ஒப்புரவின் பீடம், இறைவார்த்தையின் பீடம், பலி பீடம். இத்தனைக்கும் அழகு சேர்ப்பது நீங்களும் நானுமாயிருக்கிற இறைவனின் ஆலயமாகிய மனித பீடம். இந்த மனிதனுக்கு யாராவது தீங்கு செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டும் விதத்திலே உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவராய் வரக்கூடும் என்று எச்சரிக்கிறது வாசகம். நீங்களே அந்த ஆலயம். ஞானஸ்தானத்தில் ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். ஆண்டவனின் ஆவியானவர் குடியிருக்கிற இடம் ஆலயம். உங்களில் ஆவியானவர் குடியிருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். எவனாவது இந்த ஆலயத்தை இடித்தால் ஆண்டவர் உங்களை இடித்து விடுவார் என்று எச்சரிக்கிறது. ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். எனது கடவுள் சார்ந்த நேசத்தில்